ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோவிலில் செய்கிற அதே மணத்தோட அதே சாஃப்டாக டேஸ்ட்டான வெண்பொங்கல் வீட்லேயும் செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரே பச்சரிசிலே செய்யாமல் பச்சரிசி புழுங்கலரிசி ரெண்டையும் கலந்து செய்யலாம். டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கலரிசி, 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 2-3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினால நல்லா மணமாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம 2-3 தண்ணி ஊற்றி கழுவி வச்ச பச்சரிசி புழுங்கலரிசி பாசிப்பருப்பை போட்டுடலாம். 6 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் எடுத்து தனியாக வச்சுருவாங்கன்னா திருகி வச்சுருக்கிறேன். அப்போ தான் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். இஞ்சி போட்ட மாதிரியே இருக்காது, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான சுவைக்கேற்ப உப்பு 1 ஸ்பூன் போட்டுடலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போது விசில் போட்டுடலாம். 3 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்துருச்சு, ஏர்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா மணமாக டேஸ்ட்டான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராகவே. இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு குட்டி ஃபேன் வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊறிடுச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுடலாம். கொஞ்சம் இஞ்சி திருகி வச்சுருக்கிறேன், இஞ்சியும் போட்டுடலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். முந்திரி இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி போட்டுக்கோங்க. என்கிட்ட முந்திரி இல்லை, அதனால் போடல. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பொங்கலில் ஊற்றிடலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப மணமாக சூப்பராக ரொம்பவே சாப்பிட்டா கோவிலில் இருக்கிற அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சாம்பார் சட்னி டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.